சொல்றாங்க, அவர் என்னுடைய கண்ணமும் அவங்க கண்ணமும் ஒட்டி கொண்டிருக்கிற வகையில அதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்து கொண்டே இருந்து எனக்கே ஒரு போர் அடிச்சு, அவங்க பொம்பளை போர் அடிச்சு போயிடும். சீரியல் தான் போர் அடிக்காம இருக்குமே தவிர இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் போர் அடிச்சு போயிடும். வேற விளையாட்டுகள் ரொம்ப நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கணும்ல, இப்படி பார்க்க மாட்டாங்க அவங்க. இந்த மாதிரி வீரகரமான விளையாட்டுகள்லாம் ஒரு 5 நிமிஷம் இப்படி மேம்போக்க பார்ப்பாங்களே தவிர ஆம்பளை பார்க்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க. அதுல வித்தியாசமா இருக்காங்க அவங்க. அவங்களுடைய ரசனையே வேறையா இருக்கு பாத்தீங்களா. அப்ப நான் சடைந்த பிறகு போதுமா ஹஸ்பிக்கின்னு கேட்கிறாங்க. போதுனோட அப்ப நீ உள்ளக போ. என்ன சொல்றோம், இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விளையாட்டு நடக்கிறது. அதை பார்க்கறதுக்கு என்ன செய்யறாங்க, கணவர் போய் பார்த்துட்டு இருக்கிறாரு, நானும் வந்து பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அப்படி சேர்ந்து என்ன செய்யலாம், பார்க்கலாம். பொது இடத்துல உன்ன ஒட்டிட்டு உட்கார்றது தப்பு மாதிரி நினைக்கிறாங்க. இது வந்து கண்ணத்தோட விளையாட்டு நடந்துகிட்டு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க, அவங்க வந்து தோல்ல வந்து தலையை வைக்கிறாங்க, அவங்க கண்ணமும் இவங்க கண்ணும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. இது வந்து பப்ளிக் பிளேஸ்ல உள்ள நடக்கிற விஷயம், இது ரூமுக்குள்ள நடக்கிற விஷயம் இல்ல, இது வெளி உலகத்துல வீட்டுக்குள்ள நடந்த விஷயம் இல்ல, விளையாட்டங்க நடக்குது, பாக்குறது தானே வர்றாங்க. அப்ப பொதுவான இடத்துல கணவன் மனைவியாக அப்படி சேர்ந்து போவது அதெல்லாம் நம்ம தப்புமா நினைக்கிறோம். நிறைய பேர் கணவன் மனைவியா சேர்ந்து போனா நீ 10 தள்ளி பின்னாடி வா, இப்படி எல்லாம் சில பேர் எப்படிலாம் இருக்கிறாரு. கணவன் மனைவியா தானே போறீங்க, 10 தள்ளி ஒட்டிட்டு போக வேண்டியதானே, கை கோத்துட்டு போகலாமே. பொது இடத்துல கை கோர்க்கல, கையத்தானே போகிறான், வேற என்ன பண்ணிவிட்டான். அப்ப கை கோக்குற தப்பா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி ஒட்டிக்கிட்டுலாம் பொது வாழ்க்கையில் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் என்னவாகும் கேட்டா அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும். நம்ம கணவர் நம்மள சமூகத்துல வந்து சமமா கொண்டே காட்டுறாரு, சமமா வச்சிருக்கிறாரு, நம்மள தனியா ஒரு அடிமை நடத்தல, பார்ட்னர் மாதிரி நடத்துறாரு, லைஃப் பார்ட்னர் மாதிரி என்ன செய்யறாரு, அவரு நம்மள டீல் பண்றாருங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த எப்படி அழகான முறையில் குடும்பம் நடத்தணும் என்றால் இது மாதிரி பொருட்காட்சி நடக்கிறது, நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு நாள் கூட்டிட்டு போகணுமா இல்லையா, காசு பணத்தை சம்பாதிச்சிட்டு இருக்காம ஒரு நாளைக்கு என்ன செய்யணும், போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா, ஹலாலான தேர்ந்தெடுத்து அதுக்காக வேண்டிய நீச்சல் குளம் அதுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அரைக்குறை ட்ரெஸ் அதுக்கெல்லாம் போயிடக்கூடாது. மார்க்க அனுமதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதான் செய்கிறது. அந்த மாதிரியான இடங்களுக்கு அவங்க கேட்காட்டா கூட போயிட்டு வருவோம், பீச்சில் போய் காத்து வாங்கிட்டு வருவோம், அப்படி அதை சுத்தி பார்த்துட்டு வருவோம், இந்த புதுசா என்னமோ வந்திருக்கலாம், இதெல்லாம் நம்ம செய்யணுமா இல்லையா. நிறைய பேர் இதெல்லாம் கோட்டை விட்டுறாங்க. இதெல்லாம் கோட்டை விடுமா என்ன, அவங்களோட சந்தோஷங்கள் குறைஞ்சு போயிடுது. வெறுமனே காசு பணம் சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்கிற மட்டும் தான் வாழ்க்கை. ஒரே கடைக்கு பொழுது வர்றது இப்படி எந்த மாதிரி போயிடாம என்ன செய்யணும், இதுல எல்லாம் நம்முடைய கவனங்களை செலுத்த வேண்டும். இன்னும் அழகான முறையில் குடும்பம் நடத்துவதற்கு ஆண்களுக்கு இன்னும் பல யோசனை அறிவுரைகள் இருக்கிறது. அப்புறம் பெண்களுக்கு அவங்களுக்கு நிறைய அறிவுரை, எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இது. பொம்பளை எப்படி நடந்தால் குடும்பம் நல்லா இருக்குங்கிறது அறிவுரை இருக்கு. ஒரு ஆம்பளைக்கா சொல்ல நினைச்சிடக்கூடாது. முதல் ஆண்கள் விஷயத்தை முடித்து விட்டு பெண்கள் எப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்வது அடுத்து பார்ப்போம். சொல்லலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னால இன்னொரு மதத்தை சேர்ந்த ஒரு மத குரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னொரு சாமியாரோட ஒரு மத குருவோட ஒப்பிட்டு பார்த்து, இவர் வந்து நபிகள் நாயகத்தின் அவதாரம், யாரு இந்த காஞ்சி சங்கராச்சாரி என்பவர் வந்து நபிகள் நாயகத்துடைய அவதாரம், இயேசுநாதருடைய மறுபிறவி என்றெல்லாம் பேசி, அது ஒரு பொது நிகழ்ச்சி இல்ல, இது மாதிரி ஒரு பொது அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில பேசி, அது வந்து டிவி தொலைக்காட்சி எல்லாம் ஒளிபரப்பப்பட்டு அந்த ஒரு ஆத்திரத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம பார்த்திருக்கிறோம். இதுக்கு இப்பதான் சமீப காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதுக்குமே எடுக்க மாட்டாங்க. எந்த பாட்டு எழுதினாலும் சரி, முஸ்லிம்கள் வந்து ரசூலுல்லாஹ் பேசுறத ஒத்துக்கிற மாட்டாங்கிறதுனாலதான் பாட்டு எழுதும்போது என்ன செய்வான், புத்தன் இயேசு காந்தி பிறந்தது வாங்கி நபியை சொல்ல மாட்டாங்க. ஏன் இது ஏன் அதுல எங்க இருக்கிற நம்ம கேட்டுருவோம், நம்ம அதுல நம்ம பெருமையா தான் நினைச்சுக்கிறோம், நம்மள எல்லாம் பயன்படுத்தாம இருக்கிறோம், சந்தோஷம் தான் படணும். இந்த பாட்டு எழுதுனான்னு சொன்னா புத்தரை இயேசு காந்தி வாங்கி அந்த லிஸ்ட் என்னத்த ஒண்ணு சேர்த்துக்க, இங்க தனி ரசூலுல்லாஹ் எதுலையும் சேர்க்காது நீ அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்கு இருக்கிறதுனால ரொம்ப கவனமா தான் இருந்தாங்க. இப்பதான் கொஞ்ச நாளா சினிமாக்கள்ல இருந்து மேடைகள்ல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்கிற அந்த இமேஜை குறைக்கிற மாதிரி, அந்த மரியாதை குறைக்கிற மாதிரி இப்படி ஒப்பிட்டு காட்டக்கூடிய பேச்சுக்களை அவர் பேசி இருக்கிறார். ஏற்கனவே அவர் என்னமோ தௌஹீது பக்கா தௌஹீது வந்து குல்ஹுல்லாஹ் சூராக்கெல்லாம் தஃப்சீர் பண்ணுவார். அவர் மேடை கூட என்ன செய்வார், மதுராதீனங்கிறவர் குல்ஹுல்லாஹ் அஹதுன்னு அரபியில சொல்லி என்ன செய்வார், அர்த்தம்லாம் செய்வார். அதெல்லாம் நாடகம் இப்ப விளங்கி போச்சு. அவர் உள்ளுக்குள்ள எல்லாம் மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வரணும் அப்படி எல்லாம் நினைச்சிருக்காரு, நிறைய பேசியிருக்கிறார் அந்த கூட்டத்தில். இப்ப நம்ம என்ன பேச்சு, இந்த மத மாற்ற டாபிக் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து ஒரு பாலியல் குற்றவாளியோட கம்பேர் பண்றாரு. அது யாரோட ஒப்பிடுறாரு,
பாலியல் கேஸ்ல மாட்டி இன்னும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறது. ஒரு கொலை கேஸ்ல மாட்டி அவருக்கு இன்னும் கேஸ் முடியாம விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சாமியாரோட கம்பேர் பண்ணி அவர் தான் இவருங்க என்ன அர்த்தம்? நபிகள் நாயகத்தை கூட இவங்க ஒப்பிட முடியுமா? தூசிக்கு பெறுவாங்களா அவங்க எல்லாம்? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மாதிரியான ஒரு சாமியாருக்கு ஒப்பிட்டு பேசின அந்த மதுர ஆதீனங்கிறவுடைய செயல் கண்டிக்கத்தக்கது. ஆனா என்னதான் இந்த மாதிரி பேசினாலும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா அதை மறைக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபடுறாங்க. நம்மளை சேர்ந்தவர்களை ஒருத்தன் படம் எடுத்தா அதை நியாயப்படுத்தி ஒரு பத்திரிகையில் எழுதுனாங்க. அதே மாதிரி இவன் பேசுறது டிவியில கண் முன்னாடி நம்ம காதால கேட்கிறோம். அப்படி எல்லாம் பேசவில்லைன்னு அவன்கிட்ட ஒரு பேட்டி வாங்கி போட்டு என்ன செய்யறாங்க, அமுக்கிறதுக்கு பாக்குறாங்க. பேசுனது உண்மை, அது டிவியில தொலைக்காட்சியில ஒளிபரப்பட்டது உண்மை. அப்ப அந்த மாதிரி பேசினவர்களுக்கு நாளைக்கு பயம் வரணும்னு சொன்னா அது கடுமையான முறையில் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக மதுரையில அந்த மதுரை ஆதீனத்தினுடைய அந்த மடத்தை இன்ஷா அல்லாஹ் முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டத்தை என்ன செய்யறாங்க, மன்னிப்பு தான் கேட்கணும். பேசலன்னு பொய் சொல்லக்கூடாது, பேசுனது உண்மை, இனிமே பேச மாட்டேன், தப்பு தான், மன்னிப்பு கேட்காத வரைக்கும் என்ன செய்வோம், முற்றுகையிடுவோம் சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். இது மதுரையில மட்டும் இந்த மடம் இருக்கிறதுனால அங்க போராட்டம் நடத்துகிறார்கள். இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடவே குர்ஆனோடவே மோதிர மாதிரி ஏதாவது சொல்வார்களே ஆனால் நம்முடைய எதிர்ப்பை உடல் அழுத்தமாக நம்ம பதிவு செய்ய வேண்டும். இந்த மாதிரியான ஒரு பாடத்தை இதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருவான்.